ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று செஞ்ச சிக்கன் கிரேவியோட ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 3 குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 8லேருந்து 10 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 6லேருந்து 7 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மூடி போட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கழுவி வச்ச 2.5 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ அந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்தி சிக்கன் மசாலா தான். அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.